நீதிமன்றத்தின் ஓரமாக ஒரு பெண் காவலாளியின் அருகில் நதி நின்று கொண்டிருந்தாள். நதி, இப்பவாவது உன் தப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டியா? உன்னை விட சந்தியா எவ்வளவு பரவாயில்ல. உன் கூட திரும்ப வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இந்த தண்டனை முடிச்சு வெளியே வந்த பிறகு எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துரு என்றான் திலீப். திலீப், நான் அப்படி செஞ்சிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்கிறாள் நதி. குற்றவாளி நீதான்னு நிரூபிக்கிறதுக்காக இங்க நிறைய ஆதாரம் இருக்கு. வேற என்ன வேணும் என்றான் திலீப். விவாகரத்து வாங்குறதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க, சைன் போட்டு கொடுத்துடுறேன் என்றாள் நதி. பின்பு அங்கிருந்த பெண் காவலாளி நதியை அழைத்துக் கொண்டு நீதிமன்றத்திற்குள் சென்றாள். நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் நதி நின்று கொண்டிருக்கிறாள். கணம் நீதிபதி அவர்களே, இங்கு குற்றவாளி கூண்டில் ஏறப்பட்டிருக்கும் நதி சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவள். அதிக வசதி வாய்ப்பு கொண்ட கஜேந்திரனின் கடைசி மருமகளாக திலீப்பை திருமணம் செய்து கொண்டாள். ஆரம்பத்திலிருந்து நதிக்கு பூஜாவின் மீது வெறுப்புணர்வு இருந்திருக்கிறது. பூஜாவின் மீது இருந்த வெறுப்பை அடிக்கடி காட்டியிருக்கிறார். அதற்கு அவரது கணவரே சாட்சி. நதி அந்த வீட்டின் பெரியவர் கஜேந்திரனை தன்னுடைய கைக்குள் போட்டு வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வீட்டில் பெரியவரே தன் பக்கம் இருப்பதால் அவளுடைய ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறாள். இதற்கு ஆதாரமாக தன்னுடைய கணவனையும் பூஜா என்பவனையும் வீட்டை விட்டு 1 மாதம் ஒதுக்கி வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறாள். அவள் திட்டத்தின்படி எல்லாம் கைகூடி வந்திருந்தது. இதுதான் சமயம் என்று பூஜாவின் மகள் ரீலாவிற்கு நம் நாட்டில் தடை செய்யப்பட்ட வெளிநாட்டு அழகு சாதன பொருட்களை வாங்கி கொடுத்திருக்கிறாள். சிறு பிள்ளை என்பதால் அதனை பயன்படுத்தி அவளுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்துவிட்டது. இப்படிப்பட்ட குணம் கொண்ட ஒரு பெண் ஒருவரை கொல்லவும் தயங்க மாட்டாள் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. வந்த பொருட்களை கொரியர் பாயிடம் இருந்து கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்த அந்த ரசீதை சமர்ப்பிக்கிறேன். இவளுக்கு தக்க தண்டனை வழங்குமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று பூஜாவின் சார்பாக பேச வந்த வக்கீல் பேசி முடித்தார். நதியின் சார்பாக பேச வந்த வக்கீல், எனக்கு முன்பு பேசின வக்கீல் உண்மையையும் பொய்யையும் கலந்து பேசிட்டு சென்றிருக்கிறார். கையெழுத்து போட்டு கொரியர் பாயிடம் இருந்து வாங்கி கொடுத்தது நதிதான். அது நதியின் பெயரில் தான் வந்திருந்தது. ஆனால் இது நதி பெயரில் யாரோ ஒருவரால் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை. மேலும் அந்த வெளிநாட்டு அழகு சாதன பொருட்கள் எல்லாம் கோர்ட்டில் ஆஜர் செய்யப்பட்டுள்ளது. அதனுடைய விலை பட்டியலும் கொடுக்கப்பட்டிருக்கும். அவ்வளவு தொகையுள்ள பணம் ஏழை என்று சொல்லப்பட்ட நதிக்கு எப்படி வந்திருக்கும் என்று பேசி முடித்தார். நீங்கள் சொல்வதை வைத்து பார்த்தால் நதியின் பெயரில் ஆர்டர் செய்து பணத்தொகையை கட்டிய அந்த நபர் யார் என்று நீதிபதி கேட்கிறார். அந்த நபர் யார் என்று ரீலாவிடம் விசாரித்தால் அதற்கான பதில் கிடைக்கும் என்றார் நதியின் சார்பில் உள்ள வக்கீல். ரீலா குற்றவாளி குண்டிற்கு அழைத்து வரப்படுகிறாள். ரீலா, உனக்கு இந்த ப்ராடக்ட்களை வாங்கி கொடுத்தது யாரு என்று கேட்கிறார் வக்கீல். நதி சித்தி தான் வாங்கி கொடுத்தாங்க என்று ரீலா சொன்னதும், சரிம்மா நீ போகலாம் என்றார் வக்கீல். அடுத்ததாக திலீப் வந்து நிற்கின்றான். திலீப், நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னா போதும் என்றார் வக்கீல். என்றான் திலீப். உங்களுடைய லேப்டாப்பை யூஸ் பண்ணி தானே அந்த ப்ராடக்ட்களை ஆர்டர் பண்ணியிருக்காங்க என்று கேட்கிறார் வக்கீல். ஆமா என்றான் திலீப். பாஸ்வேர்டு உங்க வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியுமா என்று கேட்கிறார் வக்கீல். இல்ல, என்னுடைய லேப்டாப் பாஸ்வேர்டு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்றான் திலீப். அப்போ நதி எப்படி உங்க லேப்டாப் ஓபன் பண்ணிருப்பாங்க? அவங்களுக்கு நீங்க உங்க பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணிருக்கணுமே என்று கேட்கிறார் வக்கீல். இல்ல சார், நான் நதிக்கு என் பாஸ்வேர்ட் தெரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவளுக்கு யாரோ ஓபன் பண்ணி கொடுத்துருக்கணும் என்றான் திலீப். அதுதான் யாரு என்று கேட்கிறார் வக்கீல். ஒரு முறை ரீலா ப்ராஜெக்ட் விஷயமா என்னுடைய லேப்டாப்பை வாங்கிட்டு போனா. அவளுக்கு என்னோட பாஸ்வேர்ட் சொல்லியிருந்தேன். மற்றபடி நான் யாருக்கும் ஷேர் பண்ணல. அப்போ ரீலா கிட்ட தான் ஓபன் பண்ணி தர சொல்லியிருக்கணும். நீதிபதி அவர்களே, திலீப்புடைய லேப்டாப் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு விட்டது. அதுக்கான பாஸ்வேர்டும் அதில் குறிக்கப்பட்டுள்ளது. பாஸ்வேர்டு நதிக்கு தெரியாது என்பது உண்மை. ஃபாரின் ப்ராடக்ட்களை ஆர்டர் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்சைட் பயன்படுத்தப்படுகிறது. அதை லாகின் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட பெயர் ரீலாவுடைய நிக்நேம். அது அவளுடைய தோழிகள் அவளுக்கு வைத்தது. அந்த நேம் ரீலாவை தவிர வீட்டில் யாருக்கும் தெரியாது. உண்மையை சொல்ல போனா அவங்க அம்மாவுக்கு கூட தெரியாது. அந்த பெயரை யார்கிட்டையும் பகிர்ந்ததும் இல்லை. அந்த பேரை வச்சு தான் ரீலா அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்கா. இதை வச்சு பார்த்தா ஆர்டர் செய்யும் போது நதியோட ரீலா இருந்திருக்கணும்ல என்கிறார் வக்கீல். சார், அவ சின்ன பொண்ணு. நீங்க சொல்றபடி நதியோட அவ இருந்திருந்தா கூட அவளுக்கு என்ன தெரியும் என்றான் திலீப். சரிங்க திலீப், நான் ரீலா நேத்து பிறந்த குழந்தைன்றதை ஏத்துக்கிறேன். நீங்க போயிட்டு அந்த குழந்தைய அனுப்பி வைங்க என்றார் வக்கீல். ரீலா மீண்டும் வந்து நிற்கிறார். ரீலா, உங்களுடைய வயது என்ன என்று கேட்கிறார் வக்கீல். 18 என்றாள் ரீலா. என்ன படிக்கிறீங்க என்றார் வக்கீல். பியூட்டிஷியன் கோர்ஸ் என்றாள் ரீலா. தீனா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ரீலாவின் முகம் வேறுபட்டது. தீனா என்பவரை விசாரிக்க அனுமதி கொடுக்க வேண்டும் என்று வக்கீல் வேண்டுகோளுக்கு இணங்க தீனா என்பவர் அழைத்து வரப்படுகிறார். தீனாவை யாரும் இங்கு எதிர்பார்க்கவில்லை. தீனா வந்திருப்பதை பூஜா மற்றும் ரீலாவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நதி, இவரை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு பார்த்திருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன் என்றார் வக்கீல். இல்ல சார், எனக்கு நல்லா தெரியும் என்றாள் நதி. இவர் பேர் தீனா. இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். இந்த பார்சல் வந்த அன்னைக்கு வீட்டுக்கு இவர் வந்திருந்தாரு. ரீலாவுக்கு இவரை நல்லாவே தெரியும் என்றாள் நதி. நதிக்கு உண்மை என்னன்னு நல்லாவே தெரியும். அதை ஆர்டர் பண்ணது யாரு, இதுக்கு பணம் கொடுத்தது யாருன்னு தெரியும். ஆனா எங்ககிட்ட சொல்லியிருந்தா எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். அவங்க சொல்லாம போனதுல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியதா இருந்தது. யுவர் ஆனர், தீனா மற்றும் ரீலாவை விசாரிக்க அனுமதி கொடுக்கணும் என்றார் நதியின் சார்பில் வந்த வக்கீல். ரீலா மற்றும் தீனா இருவரும் குற்றவாளி கூண்டில் எதிரெதிரே நின்று கொண்டிருக்கின்றனர். ரீலா, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார் நதியின் சார்பாக வாதாடும் வக்கீல். யாருன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் இவரை பார்த்தது கூட கிடையாது என்றாள் ரீலா. யாரையோ கூட்டிட்டு வந்து இந்த கேஸை திசை திருப்ப வழி பார்க்கிறார் எதிர்த்தரப்பு வக்கீல் என்றார் ரீலாவின் சார்பாக வாதாடும் வக்கீல். என்னுடைய விசாரணை இன்னும் முடியல. பாதியில வந்து மூக்கு நுழைக்கிறது சரியில்லை யுவர் ஆனர் என்றார் நதியின் வக்கீல். யூ ப்ரொசீட் என்றார் நீதிபதி. மிஸ்டர் தீனா, ரீலாவை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார் நதியின் வக்கீல். தெரியாது என்றான் தீனா. இந்த பொண்ணு யாருன்னு தெரியாம தான் இவ்வளவு பணம் கொடுத்து இந்த ஃபாரின் ப்ராடக்ட்களை வாங்கி கொடுத்தீங்களா என்றார் வக்கீல்.
நான் தான் வாங்கி கொடுத்தன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட என்றான் தீனா. இவர்கள் ஆர்டர் செய்த வெப்சைட்டின் ஓனரிடம் இருந்து சில தகவல்களை சேகரித்தோம். இந்த ப்ராடக்ட் இந்த பேரில் ஆர்டர் செய்த பிறகு பணம் ஆன்லைனில் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டுள்ளது. இவரோட பேர்ல இருந்து தான் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான ஆதாரத்தோட இந்த ரசீது என்று தான் கலெக்ட் செய்த எவிடன்ஸ்களை கொடுக்கிறார். கொடுக்கப்பட்ட எவிடன்ஸ் எல்லாம் ஆராய்ந்து முடித்து, ஜட்ஜ், தீனா, எவிடன்ஸ் எல்லாம் உங்க பக்கம் திரும்புது. கல்லூரி மாணவர் உங்களுக்கு சிறை தண்டனை 1 வருடம் 2 வருடம்னு சென்றால் உங்களுடைய வாழ்க்கை தான் வீணாகும். உண்மையை ஏற்றுக்கொண்டால் தண்டனை குறைய வாய்ப்பிருக்கு என்றார் நீதிபதி. இருதயத்தில் பயம் கொண்டவனாய், ஐயா, நான் உண்மையை சொல்லிடுறேன். என் பேர் தீனா. நான் ரீலா படிக்கும் அதே கல்லூரியில் தான் 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். நான் செஞ்ச ப்ராடக்ட்டுக்கு ரீலா உதவியா இருந்தா. இப்படிதான் எனக்கும் அவளுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. எங்க கல்லூரியிலேயே ரீலா ரொம்ப அழகான பொண்ணு. அவளோட பேசுறது பழகுறது எனக்கு பெருமையா இருந்தது. நாளடைவில் அது காதலாவும் மாறிச்சு. ஒரு நாள் நாங்க 2 பேரும் காதலிக்கிறோன்ற விஷயம் ரீலாவோட அம்மாக்கு தெரிஞ்சது. அவர் என்னையும் என் குடும்பத்தையும் பத்தி விசாரிச்சுட்டு எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது அவங்களோட பொறுப்புன்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்தாங்க. வெப்சைட்ல இருந்து ஃபாரின் ப்ராடக்ட் பார்த்துட்டு என்னிடம் வாங்கி கொடுக்க சொல்லி தொந்தரவு செஞ்சா. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் பத்தி ரிசர்ச் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் அது நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கிற பொருள்னு எனக்கு தெரிய வந்தது. அதை அவகிட்ட பல தடவை விலக்கி சொல்லியும் அவ கேட்குற மாதிரி தெரியல. வேற வழி இல்லாம அதை வாங்கி கொடுக்க ஒத்துக்கிட்டேன். என்னோட பேர்ல ஆர்டர் செஞ்சு தர்றதா தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா என்கிட்ட சொல்லாமையே அவ நதியோட பேர்ல ஆர்டர் செஞ்சுக்கிட்டா. நதியோட ப்ரூஃபை வச்சு வாங்குறாங்கன்னு சொல்லும் போது எனக்கு அவ மீது கோபம் வந்தது. 2-3 நாள் கூட பேசாம இருந்தேன். ரீலா மிகவும் மன அழுத்தத்தில் இருந்தா. அவளை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக தான் அவ ஆர்டர் செஞ்சு 2-3 நாள் கழிச்சு என்னோட அக்கௌண்ட்ல இருந்து பணம் டிரான்ஸ்ஃபர் செஞ்சேன். இந்த பொருள் எல்லாம் வீட்டுக்கு வந்த பிறகு அவளோட முகத்துல சந்தோஷத்தை காண முடிஞ்சது. என்னோட அனுமதி இல்லாம அந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனா வீட்டில் பர்த்டே ஃபங்க்ஷன், ஃப்ரெண்ட் மேரேஜ் அப்படி இப்படின்னு 2-3 தடவை அந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டா. ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் எல்லாம் ஒரு சில ஸ்கின்னுக்கு செட் ஆகும். அவளோட ஸ்கின்னுக்கு செட் ஆகுமான்றதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை யூஸ் பண்ணிட்டா. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த ப்ராடக்ட் வந்த மறுநாளே நதி என்னை பார்க்க வந்தாங்க. அந்த ப்ராடக்ட் எல்லாம் பற்றி விசாரிச்சாங்க. நான் அவங்க கிட்ட கிளியரா சொல்லிட்டேன். அன்னைக்கு நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி ப்ராடக்ட் எல்லாம் என்னோட ரூம்ல தான் இருக்கு, ரீலா அதை யூஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு நைட்டே ரீலாவுக்கு ஃபோன் பண்ணேன். அவ எடுக்கவே இல்லை. நதிக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உண்மையை சொல்ல போனோம்னா நதி ரீலா மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறாங்க. அப்படி இல்லாம இருந்திருந்தா வந்து என்கிட்ட விசாரிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது என்று உண்மை எல்லாவற்றையும் சொன்னான் தீனா. அங்கிருந்த அனைவருடைய முகமும் மாறியது. திலீப் உண்மையெல்லாம் கேட்ட பின்பு மனதில் தடுமாற்றம் கொண்டான். இவை எல்லாவற்றையும் கேட்டு முடித்த பின்பு ஜட்ஜ் அவருடைய தீர்ப்பை எழுதினார். பூஜாவின் குடும்பத்தால் ஏற்பட்ட நதியின் மன உளைச்சலுக்கு மாதம் 30,000 என்ற வீதம் 3 மாதத்திற்கு கொடுக்க வேண்டும். தீனா கல்லூரி மாணவன் என்பதால் 3 மாதம் சிறை தண்டனையும் இது போன்ற தடை செய்யப்பட்ட ஃபாரின் ப்ராடக்ட்டுகளை வாங்க வேண்டாம் என்ற விழிப்புணர்வையும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளுக்கும் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அவளின் செயல்தான் அவள் முகத்தில் ஏற்பட்ட தழும்புக்கு காரணம். இதுவே ரீலாவிற்கு சிறந்த பாடமாக இருந்திருக்கும். இனி இது போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்று இந்த நீதிமன்றம் எச்சரிக்கிறது. நதி நிரபராதி என்று இந்த நீதிமன்றம் அவளை விடுதலை செய்கிறது. அங்கிருந்தவர்கள் கலைந்து வெளியே சென்றனர். தீனா, சாரி தீனா, என்னாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை. அம்மா தான் தீனாவை தெரியும்னு சொன்னா அவனுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க, நீ தெரியாதுன்னு சொல்லணும்னு அவங்க தான் என்ன சொல்லி அனுப்புனாங்க என்று தீனாவிடம் கண்ணீரோடு நின்றாள் ரீலா. பரவாயில்ல ரீலா, என்னால அப்போ அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஏன் நீங்க நதி மேல வழக்கு பதிவு செஞ்சீங்க? சரி விடு, நான் உன்னை சொன்னா நீ அதை செய்வியா என்று கேட்டான் தீனா. என்று தலையாட்டினாள் ரீலா. நான் வெளியே வர வரைக்கும் நீ உங்க அம்மா சொல்றதை செய்யறதை விட உங்க சித்தி நதி சொல்றதை செஞ்சா சரியா இருக்கும்னு தோணுது. நான் சொன்னதை யோசிச்சு பாரு, எல்லாம் சரியா இருக்கும் என்று அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவனை அழைத்து கொண்டு சென்றனர். ரீலா நதியை பார்க்கிறாள். நதி கஜேந்திரனுடன் பேசிக் கொண்டிருக்கிறாள். பூஜா, நீங்க சொல்றதை கேட்டுதான் நதியை நான் தப்பா நினைச்சிட்டேன். ரீலா சரியாகணும்னு தான் அவங்க போட்டோ எடுத்து அனுப்புனாங்க. அதை புரிஞ்சுக்காம இந்த கேஸுக்கு நான் எவிடன்ஸா யூஸ் பண்ணிட்டேன். இனிமே அவங்க முகத்துல நான் எப்படி முடிக்க போறேன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு அந்த எவிடன்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ ரீலா ஃபுல்லா சரியா இருக்கிறதுக்கு நதி தான் காரணம் என்று மருத்துவர் பேசிவிட்டு அங்கிருந்து சென்றார். வந்தனா மற்றும் வருண் இருவருக்கும் மிகப்பெரிய மன உளைச்சல். கண்ணு கெட்டிய தொலைவில் இருக்கும் நதியிடம் சென்று பேச முடியாமல் இருவரும் ஏதோ ஒன்று தடுத்து நிறுத்துகிறது. கஜேந்திரன் காரில் உட்கார்ந்து கொண்டு நதிக்காக காத்து கொண்டிருக்கிறார். நதி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்துவிட்டு வெளியே வரும்போது அவரிடம் பேசுவதற்காக திலீப் வெளியே நின்று கொண்டிருக்கிறான். அவனுடன் வருண் மற்றும் வந்தனா இருவரும் நின்று கொண்டிருந்தனர். நதி அவர்களை கடந்து செல்லும் பொழுது, நதி என்று அழைத்தான் திலீப். நீங்க யாரு என்றாள் நதி. அதன் பின்பு திலீப்பால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. சாரி சார், எனக்கு பேச டைம் இல்ல என்று அங்கிருந்து புறப்பட்டாள் நதி. நாங்க தான் வீட்டுக்கு முன்னாடி இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு நதி தான் வாங்கி கொடுத்தான்னு நம்பிட்டோம். நீ கூட வா திலீப். நதியோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஆனா ஐயா மட்டும் தான் நதியை நல்லா சரியா புரிஞ்சு வச்சிருக்காரு என்றாள் வந்தனா. அப்பா தான் கூட்டிட்டு போறாரு, கண்டிப்பா ரூமுக்கு தான் போயிருப்பான்னு என்று வேக வேகமாக காரை எடுத்து சென்றான் திலீப். அவன் தன்னுடைய அறைக்குள் சென்று பார்க்கும் பொழுது நதி உடைய ஒரு பொருள்கள் கூட அங்கே இல்லை. ஜன்னல் வழியே எட்டி பார்க்கும் பொழுது நாய்க்குட்டி ஒன்றை வைத்துக்கொண்டு கூரை வீட்டின் திண்ணையில் விளையாடி கொண்டிருக்கிறாள் நதி. கண்ணை மூடிக்கொண்டு சோபாவில் சாய்ந்தான். திலீப், உள்ள வரலாமா என்று திறந்து கிடக்கும் கதவின் முன் நின்று அனுமதி கேட்கிறான் தர்ஷன். வா தர்ஷன் என்றான் திலீப். தர்ஷன் வந்து திலீப்புக்கு முன்னே அமர்ந்தான். நீ ஏதாவது சொல்ல போறியா? சத்தம் போட்டு அழனும் போல இருக்கு தர்ஷன் என்றான் திலீப். நான் அவளை ஸ்டேஷன்ல போய் பார்க்கும்போது என்கிட்ட இந்த வார்த்தையை தான் அவ சொன்னான். அவளுக்குள்ள இருக்கிற காயம் ஆறுறதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் போகட்டும், எல்லாம் சரியாயிடும். அப்பா கிட்ட போய் பேசு என்றான் தர்ஷன். இல்ல தர்ஷன், கஜேந்திரன் ஐயாவுடைய பையன் சொல்றதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்ல. நீ சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் போகட்டும் என்றான் திலீப். மனசு தைரியமா வச்சுக்கோ திலீப். உன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. உங்க வீட்டுல யார் சொல்றத வேணாலும் கேளு. ஆனா இந்த பூஜா சொல்றத மட்டும் நீ கேட்காத. அவங்களாலதான் வீட்டுல இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. பூஜாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. நம்ம கிட்ட இருந்து மறைச்சு நதி மேல பழிய போட்டு அவளை கஷ்டப்படுத்தணும்னு இவ்ளோ பண்ணிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு திலீப்.
ரீலா நல்லா இருக்க கூடாதுன்னு நதி இப்படி பண்ணிருக்கான்னு சொன்னல. ஆனா இப்போ நதி நல்லா இருக்க கூடாதுன்னு யார் நினைச்சிருக்கா? இந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பா உன்கிட்ட இருக்கும். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்க கிட்ட போய் நீ சண்டை போட வேணாம். இத வச்சு நதிய புரிஞ்சுக்கோன்னு சொல்ல வரேன். இந்த வீட்ல நதிய பாத்துக்கிற பொறுப்பு உன்கிட்ட தான் இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க அமைதியா இருப்பாங்கன்னு எனக்கு தோணல. நதிக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அதுல இருந்து அவளை பாத்துக்கிறது உன் கையில தான் இருக்கு என்றான் தர்ஷன். நான் உனக்கு கால் பண்றேன். கார்த்திகாவை தனியா விட்டுட்டு வந்திருக்கேன். நான் புறப்படுறேன் என்று அவனிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு சென்றான் தர்ஷன். தர்ஷன் சென்ற பிறகு அவன் சொல்லியதை எல்லாம் யோசித்து பார்த்து கொண்டிருக்கிறான் திலீப். மறுநாள் காலை ஜன்னல் வழியை எட்டி பார்க்கிறான். நதி புறப்பட்டு வீட்டிலிருந்து வெளியே செல்கிறாள். அடுத்த நொடி வேக வேகமாக புறப்பட்டு மூச்சிறைக்க ஓடிச் சென்று பேருந்து நிறுத்தத்தில் உள்ள சேரில் உட்கார்கிறான். நதி பார்த்தும் பார்க்காதது போன்று திரும்பி பேருந்து வரும் திசை நோக்கி தலையை சாய்த்து பார்க்கிறாள். அந்த பேருந்து நிறுத்தத்தில் வேலைக்கு செல்பவர்கள், பள்ளி கல்லூரிகள் செல்பவர்கள் என அதிக பேர் இருந்தனர். சிறிது நேரத்தில் தர்ஷன் அங்கு வந்து பைக்கில் நின்றான். தர்ஷன் திலீப்பை பார்க்கவில்லை. தர்ஷன் வந்த பிறகு அவனுடைய பைக்கில் ஏறி உட்கார்ந்தாள் நதி. அந்த கூட்டத்தில் இருந்து வெளியே வருவதற்குள் இருவரும் புறப்பட்டு சென்று விட்டனர். கடுப்பாகி போனான் திலீப். அதன் பின்பு பேருந்து வந்தது. அதில் ஏறி உட்கார்ந்தான். நதி, திலீப் ஆபீஸ்க்கு வரலையா என்று கேட்கிறான் தர்ஷன். எனக்கு தெரியாது என்றான் நதி. நல்ல பதில். உன்னை ஈவினிங் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னா கார்த்திகா என்றான் தர்ஷன். உங்களுக்கு முன்னாடி கார்த்திகா சொல்லிட்டா, ஈவினிங் போகும்போது கூட்டிட்டு போங்க என்றாள் நதி. என்றான் தர்ஷன். அவர்கள் இருவரும் ஆபீஸ்க்குள் சென்ற பிறகு திலீப் உள்ளே வருகிறான். ஹாய் தர்ஷன். ஹே திலீப், நீ உன்னோட ஆஃபீஸ்க்கு போயிருப்பேன்னு நினைச்சேன் என்றான் தர்ஷன். ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உன்னோட பைக்ல ஃபுல்லா காத்த இறக்கிட்டேன். 2 டயரிலும் 2 ஓட்டை போட்டு வச்சிருக்கேன். ஈவினிங் போகும்போது பஞ்சர் ஓட்டிட்டு அப்புறமா எடுத்துட்டு போ என்றான் திலீப். திலீப் என்ன சொல்ற என்று கேட்டான் தர்ஷன். பின்ன என்னடா, அவ கூட பஸ்ல வரலான்னு அடிச்சு புடிச்சு கிளம்பி வந்தா, பைக்ல வந்து நீ கூட்டிட்டு போயிட்ட என்றான் திலீப். அச்சோ, போன் எதுக்கு வச்சிருக்க, முன்னாடியே சொல்ல வேண்டியதானே என்றான் தர்ஷன். எனக்கு என்ன தெரியும் நீ வந்து கூட்டிட்டு போவேன்னு என்றான் திலீப். அதுக்குன்னு இப்படியா பண்ணுவ என்றான் தர்ஷன். ஈவினிங்கும் கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்றது, அதான் இப்படி பண்ண என்றான் திலீப். ஈவினிங் அவ கார்த்திகாவை பார்க்க வரேன்னு சொன்னா, இப்ப நான் எப்படி கூட்டிட்டு போவேன் என்றான் தர்ஷன். அப்படியா என்றான் திலீப். என்ன நொப்படியா, போடா என்றான் தர்ஷன். திலீப் 1 மாதம் முடிந்த பின்பு தன்னுடைய ஆபீஸ்க்கு போகாமல் நதி வேலை செய்யும் அதே ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்திருக்கிறான். ஆபீஸில் அனைவரும் சின்சியராக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகாஷை அழைக்கிறான். அவன் வந்த பிறகு, என்ன வேலை பார்த்திருக்கிற, எந்த வேலையும் முடிக்கல, எல்லாம் அப்படியே இருக்கு. 2 நாளா 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நான் ஆபீஸ்க்கு வரலனா வேலை பார்க்க மாட்டீங்களா என்று ஆகாஷை திட்டிக் கொண்டிருக்கிறான் திலீப். அவன் சத்தமாக பேசிக் கொண்டிருப்பதை அனைவரும் கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். சார், 2 நாளா நதி வரல சார், என்னால எவ்வளவு வேலை பார்க்க முடியும் என்றான் ஆகாஷ். என்னது வரலையா? நதி, நீ யார் கேட்டு லீவ் போட்ட, முன்னாடியே என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு உனக்கு தெரியாதா என்றான் திலீப். சாரி சார், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வேலை என்றாள் நதி. என்ன வேலையா இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றதுல என்ன ஆக போகுது என்றான் திலீப். என்ன பாக்குறீங்க, வேலை போய் பாருங்க என்று சொல்லியதும் இருவரும் அவரவர் இடத்தில் சென்று உட்கார்ந்தனர். என்ன நதி, காலையிலே திலீப் பொங்குறான் என்றான் தர்ஷன். அவனோட தலையில 2 கொம்பு முளைச்சிருக்கு. அவனுக்கு தெரியாதா, என்கிட்ட வேணும்னே வம்புக்கு வர மாதிரி இருக்கு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா அப்ப நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. எனக்கு அவன் டீம்ல இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கல. உன்னோட டீமுக்கு வந்துட்டு தர்ஷன் என்று கேட்டாள் நதி. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் உடனே மாத்திக்க முடியாது நதி. இதை ஓனர் காதுக்கு எடுத்துட்டு போனா கேள்வி மேல கேள்வி கேட்பாரு என்றான் தர்ஷன். அதுக்குன்னு அவனோட டீம்லயே இருக்க சொல்றியா? அவனை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு கோவம் வருது என்றாள் நதி. சரி சரி, அவன் இந்த பக்கம் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே திலீப் அங்கு வருகிறான். என்ன தர்ஷன், வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று நதியை பார்த்தபடி பேசிக் கொண்டிருக்கிறான் திலீப். நதி அவன் வந்தவுடன் தன்னுடைய கணினியின் பக்கம் திரும்பிக் கொண்டாள். என் மேல கோவமா இருக்கியா தர்ஷன் என்று கேட்கிறான் திலீப். உன் மேல நான் ஏன்டா கோவப்பட போறேன் என்றான் தர்ஷன். இந்த பிளேஸ் நல்லா இருக்குல்ல, ஜில்லுன்னு என்றான் திலீப். கம்பெனில 2 நாளா ஏசி ஒர்க் ஆகல, உனக்கு ஜில்லுன்னு இருக்கா என்றான் தர்ஷன். அப்படியா, அப்ப இந்த இடத்துல மட்டும் ஏதோ ஒரு பவர் இருக்கு போல என்றான் திலீப். உன் பவர் என்னன்னு தெரியுது, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று தர்ஷன் அங்கிருந்து கிளம்பினான். அவளது டேபிள் மீது கை வைத்து தேய்த்து கொண்டே வருகிறான். டேபிள் மீது வைத்திருந்த தன்னுடைய கையை சட்டென்று எடுத்துக்கொண்டாள். அவனும் கேஷுவலாக தலையை கோதிக்கொண்டே அங்கிருந்து சென்றான். அடிக்கடி அந்த பக்கம் வருவதும் போவதுமாக யாரையாவது மடக்கி பிடித்து ஜாடை மாடையாக பேசுவதுமாக இருந்தான் திலீப். எல்லாவற்றையும் காதில் போட்டுக்கொண்டு எங்கோ யாரோ பேசிக் கொண்டிருக்கிறது போன்ற அவளுடைய நடவடிக்கை இருந்தது. மாலை நேரம் அனைவரும் வீட்டுக்கு புறப்பட்டு கொண்டிருக்கின்றனர். நதி, காலையிலிருந்து பூனை உன்னையே சுத்திட்டு இருந்தது போல என்று திலீப் இருக்கும் பொழுது நதியிடம் கேட்கிறான் தர்ஷன். டைம் ஆச்சு தர்ஷன், கார்த்திகாவை பார்க்க போனோம் என்றான் நதி. என் பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, நீ பஸ்ல போ, நான் பஞ்சர் ஓட்டிட்டு பின்னாடியே வரேன் என்றான் தர்ஷன். காலையில நல்லா தானே இருந்துச்சு என்றாள் நதி. 2 கால் பூனை பாசமா கடிச்சு வச்சிருச்சு, பஸ் வர நேரம் ஆயிடுச்சு, நீ போ என்றான் தர்ஷன். அவள் பேருந்து நிறுத்துமிடம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள். அவள் சென்ற பிறகு தேங்க்யூடா தர்ஷன் என்று சொல்லிவிட்டு அவளின் பின்புறமாக நடந்து வருகிறான் திலீப். அவள் பஸ்ஸில் ஏறி ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்தாள். பின்பு திலீப் பஸ்ஸில் ஏறி அவளுக்கு முன்பாக நடந்து வந்து அவளுக்கு அருகில் உள்ள இருக்கையில் அமர்ந்தான். சார், எவ்வளவு சிற்றியா இருக்கு, போய் உட்காரலாம்ல என்று சத்தமாக சொன்னாள் நதி. பொட்ட பொண்ணுங்க பஸ்ல வரக்கூடாது, பின்னாடியே வந்துடுவானுங்க என்று வயதான பாட்டியின் குரல். உடனே அங்கிருந்து எழுந்து அவளுக்கு பின்புறமாக அமர்ந்தான். அது திலீப்புக்கு அவமானமாக இருந்தது. கை 2யும் கட்டிக்கொண்டு ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தான். காற்றில் அவளின் துப்பட்டா அவன் முகத்தை தடவி செல்கிறது. துப்பட்டா அவனுக்கு ஆறுதல் சொன்னது போன்று புன்னகைத்தான். ஏ புள்ள, துப்பட்டாவை பிடிச்சி வை, பின்னாடி அந்த புள்ள முகத்துல உழுவுது என்று ஒரு பாட்டி கூறுகிறாள். உடனே நதி திரும்பி பார்த்து பறந்து கொண்டிருக்கும் துப்பட்டாவை சேர்த்து பிடித்தாள். கண்கள் 2ம் சந்தித்துக் கொள்ளவே முகத்தை வேறு பக்கம் திருப்பினாள். கண்டக்டர் வந்து திலீப்பை பார்த்து எங்க போகணும் என்று கேட்கிறார். நதியின் ஊர் பெயர் அவனுக்கு மறந்துவிட்டது. திரு திரு என்று முழிக்கின்றான். தம்பி சொல்லுப்பா, எந்த ஊர் போகணும் என்று திரும்ப கேட்கிறான். நதியை கை நீட்டி அவங்க எந்த ஊர் போகணுமோ அந்த ஊருக்கு கொடுங்க என்று 100 ரூபாய் நோட்டை நீட்டினான்.
ரூபாய் நோட்டை பார்த்த உடனே கண்டக்டருக்கு அவ்வளவு கோபம். அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கிக்கோ என்கிறார். ஏன், நான் என்ன பண்ண, எதுக்கு கீழே இறங்க சொல்றீங்க என்றான் திலீப். 12 ரூபாய் சில்லறை இருக்கா? சில்லறை இருந்தா கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கோ, இல்லனா அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கிக்கோ என்றார் கண்டக்டர். அவன் பேண்ட் பாக்கெட், ஷர்ட் பாக்கெட் என எல்லாவற்றையும் தேடி பார்த்து விட்டான். ஒன்றும் சிக்கவில்லை. பேருந்திற்குள் இருப்பவர்களிடம் சென்று 100 ரூபாய் நோட்டை நீட்டி சில்லறை இருக்கா என்று அங்கும் இங்கும் அலை மோதி கொண்டிருக்கிறான். தான் அமர்ந்திருக்கும் சீட்டின் அருகில் வரும்பொழுது தன்னிடம் கேட்கக்கூடாது என்று நினைத்து கொண்டே இருக்கிறாள் நதி. நதியிடம் வந்து, ப்ளீஸ் மேடம், சில்லறை இருந்தா கொடுங்க, அடுத்த ஸ்டாப்பிங்ல இறக்கி விட்டுருவேன்னு சொல்றாங்க என்றான் திலீப். காது கேட்காதவன் போன்று தன்னுடைய கைபேசியை எடுத்து நோண்ட ஆரம்பித்து விட்டாள். எல்லாரிடமும் கேட்டு பார்த்துவிட்டு அசதியில் அமர்ந்தான். நதியின் கண்கள் அடிக்கடி அவனுக்கு தெரியாமல் பார்த்து அவன் என்ன செய்கிறான் என்று நோட்டமிட்டுக் கொண்டிருந்தது. சார், எனக்கு மிச்ச பணம் கூட வேணாம், தயவு செஞ்சு டிக்கெட் மட்டும் கொடுங்க என்றான் திலீப். என்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியுதா உனக்கு? இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கிக்கோ என்று கண்டக்டருக்கு திலீப்பின் மீது மீண்டும் கோபம் அதிகரித்தது. அவனை இறக்கிவிட வேண்டும் என்று ஒரே நோக்கமாக இருந்தார் கண்டக்டர். அடுத்த ஸ்டாப்பிங்கில் பஸ் நின்றது. தம்பி, நீ இறங்கு இறங்கு என்று திரும்ப திரும்ப சத்தமாக சொல்கிறார் கண்டக்டர். ஸ்டாப்பிங்கில் பஸ் நின்றவுடன் பேருந்துக்காக காத்திருந்த அனைவரும் இரு பக்கமும் ஏறத் தொடங்கினர். நடுவில் மாட்டிக்கொண்டான் திலீப். அனைவரும் ஏறிய பின்பு பேருந்து திலீப் இறங்குவதற்காக நின்று கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் என்று திலீப் சொன்னவுடன் தன்னுடைய கைபேசியை எடுத்து அவனது முகநூலில் பிறந்த நாளை பார்க்கிறாள் நதி. உடனே பஸ்ஸில் ஏறிய சிலர் திலீப்புக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னார்கள். அவனது முகநூலில் பிறந்த நாளை பார்க்கிறாள் நதி. அடுத்த மாசம் தானே பிறந்த நாள், எதுக்கு இப்படி எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்கான் என்று நினைத்தாள் நதி. உங்க எல்லாருக்கும் நான் இன்னைக்கு டிக்கெட் எடுக்கலான்னு இருக்கேன், யாரும் டிக்கெட் எடுக்க வேணாம், உங்க டிக்கெட் எல்லாம் வாங்கிக்கிறேன், ஒரு ஸ்வீட் மெமரியா இருக்கும் என்று சொன்னவுடன் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். எப்படியோ டிக்கெட் வாங்கிவிட்டான் திலீப். அனைவரது டிக்கெட்டையும் வாங்கி கொண்டு நதியின் பின்பாக சென்று உட்கார்ந்தான். கடைசியாக நதியுடன் பேருந்தில் சென்ற ஞாபகம் அவனுக்கு வரவே அதை பற்றி யோசித்துக் கொண்டே உட்கார்ந்தான். நதியின் அருகில் ஒரு பெண் வந்து அமர்ந்தாள். அந்த பெண்ணை பார்த்தவுடன், அனிதா எப்படி இருக்கிற, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது என்றாள் நதி. அந்த பெண்ணும் புன்னகையுடன், நதி எப்படி இருக்கிற, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், உன்னை விட இப்போ ரொம்ப கருப்பான மாதிரி இருக்கு, வெயில் அதிகமாக சுத்துறியா என்று கேட்கிறாள். நான் கருப்பா இருக்கிறதுனால உனக்கு வலிக்குதா? நான் திடீர்னு வெள்ளத்தோளோட வந்து நின்னா ஒரு நைட் உன்னால நிம்மதியா தூங்க முடியுமா? வேணும்னா சொல்லு, ஜீன் டொனேட் பண்றேன், நீ கருப்பான ரொம்ப அழகா இருப்ப. நதி அப்படி சொன்னவுடன் வாயை மூடிக்கொண்டு திலீப்பின் அருகில் சென்று அமர்ந்தாள் அந்த பெண். எப்படி பேசுறா பாரு, என்ன கேட்டுட்டேன், உன்னை விட இப்ப கருப்பான மாதிரி இருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதானே, அதுக்கு எவ்வளவு கோவம் வருது பாரு அவளுக்கு என்று திலீப்பை பார்த்து சொன்னாள். அவ என்னோட வைஃப், அமைதியா ஓடிடு, இல்லைன்னா மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன் என்றான் திலீப். முணங்கிக் கொண்டே அந்த இடத்தை விட்டு சென்றாள். திலீப் அந்த பெண்ணிடம் பேசியது எல்லாம் நதியின் காதில் விழுந்தது. நதியின் ஊர்தான் கடைசி. அனைவரையும் இறக்கிவிட்டு அங்கிருந்தவர்களை அழைத்துக் கொண்டு பேருந்து சென்றது. தெருவழியே நதி முன்புறமாக நடந்து செல்கிறாள். அவளின் பின்புறமாக திலீப் நடந்து சென்று கொண்டிருக்கிறான். அதற்குள் தர்ஷனும் அங்கு வந்து விட்டான். நதி, உன்னோட வீட்டுக்கு வழி சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் திலீப்பை கூட்டிட்டு போறேன், நீ சீக்கிரமா வந்து சேரு என்றான் தர்ஷன். என்றாள் நதி. தர்ஷன் மற்றும் திலீப் இருவரும் பைக்கில் சென்று கொண்டிருக்கின்றனர். திலீப், எப்படி போகுது என்று திலீப்பிடம் கேட்கிறான் தர்ஷன். ரொம்ப மோசமா போகுது தர்ஷன், நானும் காலையில இருந்து எவ்வளவோ ட்ரை பண்றேன், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. எனக்குன்னு இருந்த ஒரே ஆறுதல் அவ மட்டும்தான், ஆனா அதை நான் இவ்வளோ லேட்டா தான் புரிஞ்சிருக்கேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல என்று கேட்கிறான் திலீப். என்ன ஹெல்ப் பண்ண சொல்ற என்றான் தர்ஷன். அவளுக்கு என் மேல இருக்கிற கோவம் குறையணும், அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு என்றான் திலீப். அவ காலில் விழுந்துரு, இனிமே தப்பு பண்ண மாட்டேன், யார் சொல் பேச்சையும் கேட்க மாட்டேன், இனிமே தப்பு பண்ணா சோத்துல விஷம் வச்சு நீயே எனக்கு கொன்னுடுன்னு சொல்லிப்பாரு என்றான் தர்ஷன். அப்படி செஞ்சா அவ என்ன மன்னிச்சிடுவாளா என்று கேட்கிறான் திலீப். வாய்ப்பு இருக்குது என்றான் தர்ஷன். சரி, ட்ரை பண்ணி பார்க்கறேன் என்றான் திலீப். கார்த்திகா இவர்களின் வருகைக்காக காத்திருந்தாள். இவர்களுக்கான இரவு உணவு தயார் செய்யப்பட்டிருந்தது. சாப்பிட்டு முடித்துவிட்டு வெளியில் கயிற்று கட்டிலில் நால்வரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றனர். மேடையில் நிற்கிற மணமக்களை பார்த்து இவளுக்கு இவன் செட் ஆகல, இவனுக்கு இவன் செட் ஆகலன்னு சொந்தங்கள் 1000 பேசினாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிறந்த புரிதல் யார் கண்ணுக்கும் தெரியவே இல்லை என்றாள் கார்த்திகா. நீங்க சொல்றது சரிதான் கார்த்திகா, இதுல ரொம்ப மோசமான விஷயம் புரிதல் இல்லைனா ஒருவருடைய வாழ்க்கையே இன்னொருவர் நரகமாக்குறதுக்கு சமமா இருக்கும். என்னோட வாழ்க்கையில இதுதான் நடந்திருக்கு, நதியோட வாழ்க்கையே என்னால நரகமாயிடுச்சு என்றான் திலீப். திலீப் இப்படி சொன்னதும் மூவரும் அமைதியாகிவிட்டனர். அங்கிருந்த திலீப்பை அழைத்து சென்றான் தர்ஷன். அப்படியெல்லாம் இல்ல திலீப், போக போக எல்லாம் சரியாயிடும், நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத என்றான் தர்ஷன். நதி, திலீப் கிட்ட பேசுங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்று நதியிடம் சொன்னாள் கார்த்திகா. நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புற கார்த்திகா என்றாள் நதி. சரி சரி, கோவப்படாத, இனி இதை பத்தி பேச மாட்டேன் என்று அவளை சமாதானம் செய்தாள் கார்த்திகா. அவன் சொல்லிட்டு போனது சரிதான் கார்த்திகா, என்னோட வாழ்க்கை நரகமானதற்கு அவன் தான் காரணம் என்றாள் நதி. திலீப் மேல தப்பு இருக்கு, ஆனா அவங்களையே முழுசா காரணம் சொல்ல முடியாது. திலீப்பை சுத்தி இருக்கிறவங்களும் இதுக்கு காரணம் தான். திலீப் அதே திமிரோட தப்பா உணராம இருந்திருந்தா நானே உன்னை பேச வேணான்னு தான் சொல்லியிருப்பேன், ஆனா இவ்வளவு தூரம் இறங்கி வராங்க என்றாள் கார்த்திகா. திலீப் பத்தி உனக்கு தெரியாது கார்த்திகா, உண்மை என்னன்னு கடைசியா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பூஜா கிட்ட போய் அவங்க ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவங்க மேல இருந்த நம்பிக்கை எனக்கு முழுசா இல்லாம போயிடுச்சு. இப்ப கூட பூஜா கூப்பிட்டா அடுத்த நொடி அவங்க அங்க இருப்பாங்க என்று இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வெளியே சென்ற தர்ஷன் மற்றும் திலீப் இருவரும் பதட்டத்துடன் இவர்களின் அருகில் வருகின்றனர். நதி மற்றும் கார்த்திகா இருவரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றனர். வெளியே சென்ற திலீப் மற்றும் தர்ஷன் இருவரும் அவர்கள் அருகில் ஏதோ ஒரு பதட்டத்துடன் வருவதை இருவரும் கவனிக்கின்றனர். தர்ஷன், என்ன ஆச்சு, ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு என்றாள் கார்த்திகா. அதெல்லாம் ஒன்னும் இல்ல கார்த்திகா, கஜேந்திரன் ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்துச்சு, அதான் என்றான் தர்ஷன். என்ன சொல்றீங்க தர்ஷன், எப்போ போன் வந்துச்சு, யார் போன் பண்ணாங்க, ஐயா இப்ப எப்படி இருக்காங்க என்ற கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாள் நதி. நதி, நீ ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆரு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க, நீங்க 2 பேரும் உடனே கிளம்புங்க, என்னோட பைக் எடுத்துட்டு போ திலீப், நானும் கார்த்திகாவும் பின்னாடியே வரோம் என்றான் தர்ஷன். திலீப் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். அவங்க என் கூட வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்றான் திலீப்.
அவன் சொல்லி முடிப்பதற்குள் பைக்கில் உட்கார்ந்தாள் நதி. இருவரும் அங்கிருந்து புறப்பட்டனர். அவர்கள் சென்ற பிறகு திலீப்போட அப்பாக்கு என்ன ஆச்சு என்று கேட்கிறாள் கார்த்திகா. கஜேந்திரன் ஐயா இறந்துட்டாரு கார்த்திகா என்றான் தர்ஷன். அச்சோ தர்ஷன், ஆனா நதிக்கிட்ட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னீங்க என்றாள் கார்த்திகா. திலீப் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டான். கஜேந்திரன் ஐயா மேல நதிக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அவருடைய பிரிவை எப்படி தாங்கிக்க போறாளுன்னு தெரியல. அவளுக்கு அந்த வீட்ல எல்லாமே அவர்தான். நதிக்கு ஃபுல் சப்போர்ட் கஜேந்திரன் ஐயா மட்டும்தான். இனி அந்த வீட்ல என்ன செய்ய போறான்னு தெரியல என்றான் தர்ஷன். நீங்க சொல்லும் போதே அவங்க பதட்டமா இருந்தாங்க. இறந்த விஷயத்த சொல்லியிருந்தா அவ்வளவுதான் போல என்றாள் கார்த்திகா. ஆமா கார்த்திகா, நம்ம அங்க போகலாம். நீ நதி கூட இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் என்றான் தர்ஷன். தர்ஷன், நான் எத்தனை முறை சொல்றது? இந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி வெளியே போவேன்? என்னை எங்கேயும் கூப்பிடாதீங்கன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என்றாள் கார்த்திகா. எவ்வளவு நாள் வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருக்க போற கார்த்திகா என்றான் தர்ஷன். நான் சாகர அளவு இங்கே இருந்துட்டு போறேன் என்றாள் கார்த்திகா. கார்த்திகா, ஏன் இப்படிலாம் பேசுற என்றான் தர்ஷன். இந்த முகத்தை வச்சுட்டு யாரையும் பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. பாக்குறவங்க எல்லாம் என் முகத்தை பார்த்துட்டு ஏன் எப்படின்னா 1008 கேள்வி கேட்பாங்க. எல்லாருக்கும் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது என்றாள் கார்த்திகா. நதி நமக்காக எவ்வளவு பண்ணிருக்கா. அவளுக்கு கஷ்டம்னு வரும்போது நம்ம கூட இல்லைன்னா எப்படி? அவளுக்கு நம்மளை விட்டா சொந்தம்னு யாரும் கிடையாது. கேட்கறவங்க கேள்வி கேட்கட்டும். நம்ம நதிக்காக போகலாம். உனக்கு பதில் சொல்ல தானே கஷ்டமா இருக்கு. கேட்கிற கேள்விக்கு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு வந்துடு. யார்கிட்டயும் நீ நின்னு பேசணும்னு அவசியம் இல்லை என்றான் தர்ஷன். கார்த்திகாவின் மனநிலையை மாற்றி அவளை அழைத்து செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் தர்ஷன். நதியை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் திலீப் ஸ்கூட்டரை இயக்கிக் கொண்டிருக்கின்றான். அவன் கண்களில் இருந்து வரும் நீர் அவள் முகத்தில் பட்டு தெரிக்கிறது. குளிர்ச்சியான சூழ்நிலை வேகமாக சென்று கொண்டிருப்பதால் கண்களில் இருந்து நீர் கொட்டுகிறது என்று நினைத்தாள் நதி. அவன் மருத்துவமனை செல்லும் பாதையிலிருந்து விலகி வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான். நதிக்கு குழப்பம். மருத்துவமனைக்கு செல்லாமல் எதற்கு வீட்டிற்கு செல்கிறான் என்பது அவளுக்கு தெரியவில்லை. வீட்டின் முன் ஸ்கூட்டரை நிறுத்தினான். இரவு நேரம் என்பதால் கஜேந்திரன் ஐயா இறந்ததற்கான அறிகுறிகள் வெளியே தெரியவில்லை. இருவரும் உள்ளே செல்கின்றனர். இரவு 11 மணிக்கு மேலாகியும் யாரும் உறங்கவில்லை. பெரியவர்கள் வரை அனைவருமே முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு ஆங்காங்கே உட்கார்ந்தனர். திலீப் வேகமாக கஜேந்திரன் ஐயாவின் அறைக்கு ஓடிச் சென்றான். நதி மெதுவாக அவன் பின்புறமாக சென்றாள். அவளது இதய துடிப்பின் வேகத்தை அதிகப்படுத்தியது. திடீரென்று திலீப்பின் கத்தும் சத்தம் கேட்கிறது. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ்பா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டீங்களே என்று அவன் சத்தம் போட்டு அழும் பொழுது ஆளும் சத்தம் கேட்டு வேகமாக உள்ளே செல்கிறாள் நதி. கஜேந்திரன் மெத்தையின் மீது எந்த ஒரு அசைவும் இல்லாமல் வாய் திறந்த நிலையில் படுத்து கிடக்கிறார். அவள் கண்களில் இருந்து நீர் வரவில்லை. அசையாமல் அவரது உடலையே பார்த்து கொண்டிருக்கிறாள். பின்பு மங்கலான பார்வையில் மயங்கி விழுந்தாள். வந்தனா வந்து அவளை தூக்கி முகத்தில் தண்ணீர் தெளித்து அவளை சுயநினைவுக்கு கொண்டு வர முயற்சி செய்தாள். நதி கண் விழித்து பார்க்கும் பொழுது அவளின் அருகே வந்தனா இருந்தாள். நதி எழுந்து கஜேந்திரன் ஐயா படுத்து கிடக்கும் கட்டலுக்கு முன் சென்று மண்டியிட்டு அவரது கைகளை இறுக்க பிடித்து கொண்டு, அம்மா செத்து போகும்போது அப்பா கூட இருக்கிறாருன்னு தைரியமா இருந்தேன். அப்பா செத்து போகும்போது நீங்க கூட இருக்கீங்கன்னு தைரியமா இருந்தேன். இப்ப நீங்களும் விட்டுட்டு போயிட்டீங்களே என்று கூறி அவள் கண்களில் இருந்து கண்ணீர் ஊற்றியது. அந்த அறையில் இருந்து அவளை வெளியே அழைத்து செல்ல முயற்சி செய்கின்றனர். ஆனால் அவள் அந்த அறையை விட்டு செல்ல விருப்பமில்லாமல் இருந்தாள். விடிய விடிய அவளின் கவலை தீராமல் அழுது கொண்டே இருந்தாள். இறப்பின் செய்தி கேட்டு கிஷோர் மற்றும் அவனது குடும்பத்தினர் வந்திருந்தனர். தர்ஷன் கார்த்திகாவை அழைத்து வந்திருந்தான். கார்த்திகா நதிக்கு ஆறுதலாக இருந்தாள். அன்று மாலை நேரம் வரை ஜனங்கள் வருவதும் போவதுமாக இருந்தனர். ஆங்காங்கே மாலைகள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. மாளிகை முழுவதும் மலர் வாசனைதான். பெட்டிக்குள் அவரை வைத்த பின்பு இறுதி ஊர்வலகத்திற்கு தயாரானார் கஜேந்திரன். அனைவருடைய கண்களிலும் நீர் கசிந்தது. அங்கிருந்த பெரியவர்கள் நேரமாகிவிட்டது, பெட்டியை தூக்குங்க என்று சொன்ன பிறகு வருண் நதியிடம் வந்து, இறந்த உடலை தூக்காம உங்களுக்குள்ள என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க என்று அங்கிருந்தவர்கள் கஜேந்திரன் ஐயாவின் மகன்களை கேட்கின்றார்கள். ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க என்று வருண் மட்டும் நதியிடம் பேச செல்கிறான். அங்கு வறண்டு கிடக்கும் நதியை பார்த்து, அப்பாவுடைய எல்லா ஆசையும் மகனாக நாங்க செஞ்சோமான்னு தெரியல. ஆனா கடைசியா எங்க அப்பா என்கிட்ட பேசினது, நான் செத்து போனா கூட நதிதான் எனக்கு கொல்லி வைக்கணும்னு சொன்னாரு. அந்த வார்த்தை கோபத்துல பேசினாலும் மனசுல இருந்து வந்தது. எங்களால முடிஞ்சது. அப்பாவை புதைக்கிறதுக்கு கல்லறை வரைக்கும் நீங்க வருவீங்களா என்றான் வருண். பின்பு இறுதி ஊர்வலம் முதல் புதைக்கும் நிகழ்வு வரை நதி அவர்களுடைய இருந்தாள். அவள் திரும்பி வரும்பொழுது மாளிகை முழுவதும் இருந்த ஜனக்கூட்டம் காணாமல் போயிருந்தது. வீட்டிற்குள் எந்த பக்கம் பார்த்தாலும் கஜேந்திரன் ஐயாவின் முகம்தான் அவளுக்கு முன்வந்து போகிறது. அவர் வீட்டில் இல்லை என்பதை அவள் உணர்வதற்கே பல காலம் எடுக்கும் போல. தன்னுடைய அப்பாவின் இழப்பை திலீப்பால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனுடைய அறையிலேயே இருக்கின்றான். அவனை சாப்பிட சொல்லி வருண் மற்றும் வந்தனா இருவரும் மாறி மாறி அழைத்தும் அவன் எழுந்து வரவில்லை. திலீப்பிற்கு ஆறுதல் சொல்ல நதியின் மனம் விரும்பினாலும் ஏதோ ஒன்று அவளை சொல்ல விடாமல் தடுத்தது. அவள் தன்னுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்காக மாடி பகுதிக்கு செல்கிறாள். அவன் அங்கு இருட்டில் நின்று கொண்டிருந்தான். அவன் பார்ப்பதற்கு முன்பு உடனே அங்கிருந்து இறங்கிவிட்டாள். அன்று இரவு பலத்த காற்றுடன் மழை பொழிந்து தீர்த்தது. நதி கஜேந்திரன் ஐயாவுடைய அறையில் இருந்தாள். இவர்கள் இருவரை தவிர அனைவரது வாழ்க்கையும் இயல்பாக மாறிவிட்டது. தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப தினம் தினம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். பூஜா தன்னுடைய மகளை அழைத்துக் கொண்டு சிறந்த தமிழ் மருத்துவம் செய்யும் இடத்திற்கு செல்கிறாள். அங்குள்ள மருத்துவரை வெகு நேரம் காத்திருந்து சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த மருத்துவர் இவர்கள் இருவரையும் பார்த்தவுடன், பாப்பாவுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். ஐயா வணக்கம், ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இவ என்னோட பொண்ணு, பேரு ரீலா. தோல்ல சின்ன பிரச்சனை வந்துச்சு, அதை சரி செஞ்சிட்டோம். ஆனா இந்த தழும்பு கருப்பு நிறத்துல அப்படியே இருக்கு. எவ்வளவோ செலவழிச்சிட்டேன், கொஞ்சம் கூட அது மாறவே இல்லை. அதான் உங்களை தேடி வந்திருக்கோம் என்றாள் பூஜா. கருப்பு தோல் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா பொட்டு பொட்டா அங்கங்க இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சரி பண்ணிடலாம். நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க என்று அந்த மருத்துவர் சொன்ன பிறகு இருவருக்கும் நிம்மதி பிறந்தது. அவரின் ஆலோசனை கேட்டு வீடு திரும்பினர்.
திலீப்பின் சொந்த கம்பெனியில் வேலை செய்யும் அனைவரும் திலீப்பை பார்க்க அன்று வீட்டிற்கு வந்திருந்தனர். அவர்கள் எல்லாம் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. முதலில் வந்தவர்கள் அனைவரையும் உட்கார வைத்து அவர்களுக்கு குடிக்க காஃபி, டீ என உபசரித்தனர். சொல்லுங்க, எல்லாரும் என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க என்று கேட்கிறான் திலீப். இவ்வளவு நாள் நீங்க எதுக்காக ஆஃபீஸ் பக்கம் வரவே இல்லை சார். நீங்க இல்லாம ஆஃபீஸ் ரன் பண்றதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். உங்க அளவுக்கு எங்களால ரன் பண்ண முடியல. இப்போ ஆஃபீஸோட நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நம்பிதான் எங்க வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. நீங்க மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வரணும். உங்களை நாங்க எல்லாரும் கூட்டிட்டு போக தான் வந்திருக்கோம் என்று வந்திருந்த அனைவரும் பேசி முடித்தனர். அந்த ஹாலில் வருண், நதி மற்றும் திலீப்பின் மூத்த அண்ணன் என அனைவரும் அங்கு இருந்தனர். திலீப், எங்களோட ஆஃபீஸை ரன் பண்றதுக்கே ரொம்ப ரிஸ்க் இருக்கு. எங்களால முடியாது. நீ தான் பாத்துக்கணும் என்று பூஜாவின் கணவன் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். திலீப், உனக்கே தெரியும், நான் 2 ஆஃபீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னால சத்தியமா முடியாது. அப்பாவோட ஆஃபீஸை நீ தான் ரன் பண்ணணும். உன்னோட ஆஃபீஸையும் நீ தான் பாத்துக்கணும். அதான் ஹார்ட் ஒர்க்கர் நதி உன் கூட தானே இருக்காங்க. அவங்க பாத்துப்பாங்க. நீங்க எல்லாரும் கவலைப்படாம போயிட்டு வாங்க. நாளைக்கு காலையில ஆஃபீஸ்க்கு திலீப் வருவான் என்று வந்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பி வைத்தான் வருண். நதி பதில் எதுவும் பேசாமல் கஜேந்திரன் ஐயாவின் அறைக்கு வந்து உட்கார்ந்தாள். சிறிது நேரம் கழித்து வருணின் மகனை அழைத்து நதியிடம் சென்று ஆபீஸ் மெயின்டைன் செய்வதை பற்றி என்ன முடிவு எடுத்திருக்கிறாள் என்பதை கேட்டு வர சொல்லி அனுப்பி வைத்தனர். நதி, நீ என்ன முடிவு எடுத்திருக்க? அப்பா சித்தப்பா கேட்டு வர சொன்னாங்க என்றான் அந்த குழந்தை. தாத்தா கம்பெனியை பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு 1 வாரம் டைம் வேணும். அடுத்த வாரத்துல இருந்து போறேன்னு சொல்லு என்றான் நதி. சரி சொல்றேன் என்றான் அஸ்வின். நதி சொன்னதை சென்று தன்னுடைய அப்பாவிடம் சொல்கிறான். போன குழந்தை மீண்டும் நதியிடம் திரும்பி வருகிறது. அறைக்குள் செல்லாமல் கதவின் ஓரம் நின்று அவளை பார்த்து கொண்டிருக்கிறது. குழந்தை நின்று கொண்டிருப்பதை அவள் கவனிக்கவில்லை என்பதால் அதுவே குரல் கொடுக்கிறது. நதி என்று அழைக்கிறது. அவள் சத்தம் கேட்டு திரும்பி பார்க்கிறாள். அவள் பார்த்தவுடன் அவளின் அருகில் செல்கிறது. இப்பெல்லாம் சரியா என் கூட பேசுறதில்ல, ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டிட்டு போறதில்ல, லஞ்ச் டைம் ஸ்கூலுக்கு வரதில்ல, என் கூட விளையாடுறதில்ல, என் கூட பேசக்கூடாதுன்னு பூஜா பெரியம்மா சொன்னாங்களா என்று அந்த குழந்தை பேசியவுடன் அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உடனே அந்த குழந்தையை தூக்கி அருகில் உட்கார வைத்தாள். உனக்கு இதெல்லாம் யார் சொன்னது என்றான் நதி. எனக்கு யாரும் சொல்லல, நான் தான் சொல்றேன். பூஜா பெரியம்மா வீட்டுல இருக்கிற அண்ணா அக்கா யாருமே என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால யாருமே என் கூட பேசுறது இல்ல, விளையாட்டும் இல்ல. நீ தான் விளையாண்டுட்டு இருந்த. இப்போ அவங்க சொல்றதை கேட்டுட்டு நீயும் பேச மாட்டேற என்று கூறுகிறது. குழந்தையின் மனதில் கூட இப்படி ஒரு எண்ணத்தை பதித்த பூஜாவின் மீது வெறுப்புணர்வு ஏற்படுகிறது நதிக்கு. இங்க பாரு, நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமே உன் கூட மட்டும் தான் நான் பேசுவேன். உன் கூட மட்டும் தான் விளையாடுவேன் என்றாள் நதி. நிஜமாவா என்றது குழந்தை. ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா என்று கேட்கிறாள் நதி. வேகமாக தலையாட்டியது குழந்தை. நீ போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு ரெடியாரு, நான் கொஞ்ச நேரத்துல கிளம்பி வந்துடுறேன் என்றாள் நதி. மின்னல் வேகத்தில் குழந்தை அங்கிருந்து சென்றது. அப்பா, நான் நதி சித்தி கூட ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன். அம்மா, நான் நதி கூட ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன். திலீப் சித்தப்பா, நான் நதி கூட ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன் என்றது குழந்தை. எப்பொழுதும் வருண் மற்றும் வந்தனா இருவரும் குழந்தையை நதி வெளியே அழைத்து சென்றால் மறுப்பு சொல்ல மாட்டார்கள். நதி குழந்தையை அழைத்துக் கொண்டு கிஷோரின் ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு அழைத்து செல்கிறார். அவர்கள் சென்ற காருக்கு திலீப் டிரைவராக சென்றிருந்தான். அவள் உள்ளே சென்றவுடன் அவளை பார்த்த கிஷோரின் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. அவன் வேகமாக வந்து நதியிடம் பேச வருகிறான். அவன் பேசுவதற்கு முன்பே, சார், இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு டேபிள் ஃபில் பண்ணி கொடுக்க முடியுமா என்றான் நதி. எஸ் மேடம், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்க டேபிள் நம்பர் சொல்றேன் என்றான் கிஷோர். டேபிள் ஃப்ரீ ஆன பிறகு நதி மற்றும் குழந்தை இருவரும் சென்று அங்கு உட்கார்ந்து விருப்பமான ஐஸ்கிரீம்களை வாங்கி சாப்பிட்டனர். ஒரு அரை மணி நேரம் கழிந்த பின்பு, சார், இந்த டேபிளுக்கு இன்னும் பில் வரல என்று கேட்கிறாள் நதி. அவளின் நடவடிக்கை கிஷோர் மற்றும் அங்கு வேலை செய்பவர் அனைவருக்கும் புதிதாக இருந்தது. கிஷோர் சென்று கொடுக்க மனமில்லாமல் அங்கு வேலை செய்பவரிடம் கொடுத்து அனுப்புகிறான். அந்த பில் அமௌண்ட் பார்த்தவுடன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு தன்னுடைய கைபேசியை எடுத்து தர்ஷன் நம்பருக்கு அழைக்கிறாள். ஹலோ தர்ஷன், ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தோம். என்கிட்ட 100 ரூபாய் கம்மியா இருக்கு. என் நம்பருக்கு சீக்கிரமா அனுப்பி வை என்று சொல்லி அழைப்பை துண்டித்தாள். பின்பு பணம் வந்த பிறகு பில் பே பண்ணிட்டு திரும்பி பார்த்தாள். குழந்தையை காணவில்லை. என் கூட ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்தேன், பாத்தீங்களா? அங்கிருந்தவர்களிடம் குழந்தையை பற்றி விசாரிக்கிறாள். மேடம், நீங்க கூட்டிட்டு வந்த அந்த சின்ன பையன் வெளியே போனா என்றான் கிஷோர். அவள் முகப்பு பக்கம் வரும்பொழுது கையில் 100 ரூபாய் பணத்தோடு வந்து நிற்கின்றான் சிறுவன். என்கிட்ட கேட்காம ஏன் வெளியே போன? யார்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வந்த என்று கேட்கிறாள் நதி. திலீப் சித்தப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன் என்றான் அந்த குழந்தை. வேண்டாம், திரும்ப கொண்டு போய் கொடு. கொடுக்கலனா நான் உன்கிட்ட பேச மாட்டேன் என்றான் நதி. இல்ல, நான் இப்பவே கொடுத்துறேன் என்றான் சிறுவன். அவள் வெளியே செல்லும் நேரத்தில், இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவும் பேசாம போனா என்ன நதி என்றான் கிஷோர். எனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்ல சார், எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போகணும் என்று அங்கிருந்து வெளியே சென்றாள் நதி. அங்கு வேலை செய்பவர்களுக்கு இது நம்ம நதியா என்று பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு அவள் நடவடிக்கை இருந்தது. தர்ஷன் வேற யாருக்கும் போன் பண்ணி பணம் வேணும்னு கேட்கறா. கட்டிக்கிட்ட புருஷன் நான் இருக்கும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. அந்த குழந்தை வந்து கேக்குது 100 ரூபாய் பணம் கம்மியா இருக்குதுன்னு. நதி பண்றதெல்லாம் எனக்கு வர வர ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று தர்ஷனுக்கு போன் பண்ணி புலம்பிக் கொண்டிருக்கிறான் திலீப். யார்கிட்டயும் கேட்கல, என்கிட்ட தான் போன் பண்ணி கேட்டா என்றான் தர்ஷன். நீ சொல்ல வேண்டியதானே என்கிட்ட இல்லன்னு, அப்பயாவது என்கிட்ட வந்து கேட்டிருப்பால என்றான் திலீப். உங்க வீட்டாளுங்க 3 மாசம் 30,000 கொடுக்கணும்னு கோர்ட்டு சொன்னது ஞாபகம் இருக்கா? மாசம் கொடுத்த 30,000 பணத்தை கார்த்திகா மருத்துவ செலவுக்கு வந்து கொடுத்துட்டு போனா. அவகிட்ட 100 ரூபாய் பணம் இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? நீ என்கிட்ட கேட்கறதுக்கு டைரக்டா நதிக்கிட்டே கேட்டுக்கலாம்ல, உன் கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும் என்றான் தர்ஷன். பேச போனாலே முகத்தை திருப்பி வச்சுக்கிறா. என்னத்த போய் பேசுறது? இவ இப்படியே இருந்துடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு தர்ஷன். சரி, அவ வரா, நான் அப்புறமா கால் பண்றேன் என்ற அழைப்பை துண்டித்து விட்டான். சில தூரம் போவதற்குள் குழந்தை உறங்கிவிட்டது. அவளிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று நீண்ட யோசனையில் இருக்கின்றான். மனம் பொறுக்காமல், நதி, யாருக்கோ போன் பண்ணி பணம் கேட்கற, நான் அங்கதானே இருந்தேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல என்று நதியிடம் கேட்டான். உங்ககிட்ட வாங்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல என்றான் நதி. இந்த பதிலுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம் என்று முனகிக் கொண்டே காரை ஓட்டிக் கொண்டிருக்கிறான் திலீப். அன்று மறுநாளில் இருந்து திலீப் தன்னுடைய ஆபீஸை பார்க்க ஆரம்பித்து விட்டான்.
2 ஆபீஸையும் ஒரே நாளில் பார்ப்பதற்கு அவனுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. ஒரு வாரத்திற்கு பிறகு நதியும் நம்முடன் சேர்ந்து நமக்காக துணையாய் நிற்பாள் என்ற நம்பிக்கை அவனை வேலை செய்ய ஊக்குவித்தது. ஓல்ட் ஆபீஸில் இருந்தவர்கள் அடுத்த வாரத்திலிருந்து நதி மீண்டும் ஆபீஸ்க்கு வரப்போகிறாள் என்று தெரிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கின்றனர். தன்னுடைய மனநிலையை சமநிலைக்கு கொண்டு வர அவள் என்னென்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறாள். வீட்டில் இருப்பவர்களுடன் பேசுவது கிடையாது. அவளுக்கு எப்பொழுது வெளியே செல்ல வேண்டும் என்று தோன்றுமோ அப்பொழுது சென்று விடுவாள். எப்பொழுது வீட்டிற்கு திரும்பி வர வேண்டும் என்று எண்ணம் வருகிறதோ அப்பொழுது திரும்பி வருவாள். ஒரு வாரத்திற்கு பிறகு முதல் நாள் நதி ஓல்ட் ஆபீஸில், அதாவது கஜேந்திரனுடைய பழைய ஆபீஸ்க்கு சென்றாள். அவளுக்கு அங்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்தது. அந்த ஆபீஸ் அவள் விட்டு சென்ற நிலையை விட பல படிகள் இறங்கியிருந்தது. இருக்கின்ற இடத்தில் நிற்க வேண்டும் என்றாலே சுற்றி இருப்பவர்களுடன் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இத்தனை நாள் சாலையோரம் இருக்கும் சிலை போல் நின்றுவிட்டோம். மீண்டும் ஓட வேண்டும் என்றால் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். பழைய நிலையை இன்னும் 2 மாதத்தில் கண்டிப்பாக அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் இங்கு இருக்கும் எல்லாரும் வேலை செய்ய வேண்டும் என்று வேலை செய்பவர்களுடன் உரையாடினாள். திலீப்பிற்கு அவள் ஆபீஸுக்கு வந்தது பாதி பாரம் குறைந்த மாதிரி இருந்தது. அவளை வந்து ஆபீஸில் விட்டுவிட்டு அவன் தன்னுடைய ஆபீஸ்க்கு புறப்பட்டு சென்று விட்டான். அங்கிருந்து சீனியர் ஒருவர் தற்போது டாப் லிஸ்டில் இருக்கும் கம்பெனியின் பெயர்களை கொண்டு வந்து நதியிடம் காட்டினான். மேடம், இப்போதைக்கு இந்த 10 கம்பெனி தான் டாப் லிஸ்ட்ல இருக்குது. நம்ம இந்த கம்பெனிகளை விட 20 மடங்கு கீழே இருக்கும் என்று கூறுகிறான். எனக்கு இந்த டேட்டால வேணாம். நம்ம கம்பெனி எந்த இடத்துல இருக்கு என்று கேட்கிறாள் நைநதி. 112 என்றான் அந்த நபர். திலீப்போட கம்பெனி என்று கேட்கிறாள் நைநதி. மேம், 98வது இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்றான் அவன். நம்ம டார்கெட் திலீப் கம்பெனி தான். ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனிக்கு மேல நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த கம்பெனி வேணும்னாலும் நம்ம டார்கெட்டா வச்சுக்கலாம் என்று சொல்லி அனுப்பினாள் நதி. அவன் வெளியே சென்றபோது, போகும்போது சிரிச்சிட்டே போனீங்க, திரும்பி வரும்போது யோசிச்சிட்டே வரீங்க, மேடம் என்ன சொன்னாங்க என்று கேட்கிறான் அங்கு வேலை செய்யும் நபர். மேடம் முன்ன மாதிரி கிடையாது, அவங்க ரொம்ப மாறி இருக்காங்க என்றான் அவன். எதை வச்சு எப்படி சொல்றீங்க என்று கேட்கிறான். திலீப் சார் கம்பெனியும் நம்ம கம்பெனியும் ஒண்ணுதானே. இந்த கம்பெனியும் அவரோடது தான். ஆனா அவரோட கம்பெனியை முந்தி போகணும்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல என்றான் அந்த நபர். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம நதி மேடம்க்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நம்ம திலீப் சார் தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க என்கிறான். என்ன சொல்ற? இந்த விஷயம் ஆபீஸ்ல முக்காவாசி பேருக்கு தெரியும். ஆனா யாரும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான் என்றான் மற்றொரு நபர். அதெல்லாம் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எதுக்கு போட்டி போடணும் என்று கேட்கிறான். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ அவங்க சொன்னதை செய், நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை என்று பேசிக் கொண்டிருந்தனர். சரி என்று இவனும் போய்விட்டான். இரவு பகல் என்று தூங்காமல் வேலை செய்கிறாள் நதி. திலீப்பும் தன்னுடைய கம்பெனியை 50% முன்னேற்ற வேண்டும் என்று அவனும் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறான். திலீப் என்னதான் முயற்சி செய்தாலும் ஒரு படி கீழ் இறங்கிதான் செல்கிறான். அது அவனுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்தது. இதற்கு முக்கியமான காரணம் அவனது நினைவுகள் அடிக்கடி நதியை சார்ந்ததாக இருக்கிறது. எப்படியாவது அவளை நம்முடன் பேச வைத்து விட வேண்டும் என்று எதையாவது யோசித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு நாள் இரவு நதியிடம் பேச திலீப் வரும்பொழுது அவள் உறங்கிவிட்டாள். காலையில் சென்று பேசலாம் என்று சென்றான். ஆனால் அவள் அதற்குள் அலுவலகத்திற்கு சென்று விட்டாள். அலுவலகத்திலாவது சந்தித்து பேசலாம் என்று சென்றால் மீட்டிங் அது இதுன்னு பிஸியாக இருக்கிறாள். ஆனால் நதியின் நோக்கம் முழுவதும் அந்த கம்பெனியின் மீது இருந்தது. என்னதான் முயற்சி செய்தாலும் ஒருபடி ஏறுவதற்கு மிகவும் சிரமப்படுகிறாள். வெளிநாட்டில் சில தமிழ்நாட்டு கம்பெனிகளின் மேனேஜர்களை அழைத்து அவர்களுக்கு சிறப்பு ஆலோசனை வழங்கப்படுவதற்காக ஒழுங்கு செய்யப்படுகிறது. அதில் நதி மற்றும் திலீப்பின் பெயர் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. இதுதான் நமக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம், எப்பயாவது நதியை நம்ம கிட்ட பேச வச்சிடணும் என்று ஒரு குறிக்கோளோடு புறப்படுகிறான் திலீப். அவனுடைய எண்ணத்தில் தீ வைத்தது போன்று அவன் ஏர்போர்ட்டுக்கு சென்ற பிறகுதான் தெரியும் நதி அந்த அழைப்பை நிராகரித்து விட்டாள் என்று. ஆனால் இது போன்ற வாய்ப்பு மீண்டும் எப்பொழுது கிடைக்கும் என்று தெரியாது என்பதற்காக அவன் அந்த வெளிநாட்டு பயணத்தை தொடர்கிறான். நதி வராதது அவனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. முன்பெல்லாம் அவளை பார்த்தாவது மனதை தேற்றிக் கொண்டான். இப்பொழுது 1 மாதம் அவளை பார்க்க முடியாது. அவன் மனம் என்ன பாடுபட போகிறதோ. அவள் மறுநாள் ஆபீஸுக்கு போகும்போது எல்லாரும் அவளை ஆச்சரியமாக பார்த்தனர். இதுக்கு முன்னாடி யாரும் என்ன பார்த்தது கிடையாதா என்று கேட்கிறாள் நைநதி. இல்ல மேம், நீங்க அந்த ஃபாரின்ல மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போயிருப்பீங்கன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க என்று கேட்கின்றனர் அங்க வேலை செய்யும் நபர். எனக்கு அங்க போக விருப்பம் இல்ல, அதனால போகல என்று பதிலளித்து விட்டு சென்றாள் நதி. அவள் சென்ற பிறகு ஒருவேளை திலீப் சார் கூட போக விருப்பம் இல்லையோ என்று கேட்கிறான் அந்த நபர். இருக்கும், முன்ன மாதிரி நதி மேடம் யார்கிட்டயும் பேசுறது கிடையாது. திலீப் சாரை கல்யாணம் பண்ணதுனால இப்படி மாறிட்டாங்களோ என்று பேசிக் கொண்டிருக்கின்றனர். யாருக்கு தெரியும், மேடம் வராங்க, வேலையை பாரு. 1 மாதத்திற்கு பிறகு திலீப் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வருகிறான். அன்று இரவு முழுவதும் நன்றாக ஓய்வெடுத்தான். மறுநாள் அவன் எழுந்து கொள்வதற்கு அதிக நேரமாகிவிட்டது. ஐயோ, இவ்வளவு நேரம் தூங்கிட்டோமா? கண்டிப்பா நதி வீட்டுல இருக்க மாட்டா. டைரக்டா இன்னைக்கு ஆபீஸ்க்கு போய் பார்த்துடலாம் என்று வேக வேகமாக புறப்பட்டு நதியுடைய ஆபீஸ்க்கு சென்றான். ஆபீஸ்க்கு சென்றவன் முதல் அவள் இருக்கும் இடத்திற்கு செல்கிறான். அங்கு அவள் இல்லை. ஆபீஸில் மற்ற இடங்களில் பார்க்கிறான். மேனேஜரை கூப்பிட்டு, நதி மேடம் ஆபீஸ்க்கு வரலையா என்று கேட்கிறான். சார், அவங்க 1 வாரமா ஆபீஸ்க்கு வரல என்கின்றனர். என்ன சொல்றீங்க? என்ன காரணம்னு எங்களுக்கும் தெரியல சார் என்றான் அங்கு வேலை செய்த நபர். 1 வாரம் வரலன்னு சொல்றீங்க, யாரும் கால் பண்ணி என்ன விஷயம் கேட்க மாட்டீங்களா என்று கேட்கிறான் திலீப். சார், ஃபோன் பண்ணா அட்டென்ட் பண்ண மாட்டாங்க சார் என்றான் வேலை செய்பவன். நேர்ல போய் என்னன்னு விசாரிச்சிருக்கலாம்ல என்று திலீப் கேட்டதற்கு அனைவரும் பேசாமல் இருந்தனர். சரி, நான் பாத்துக்கிறேன், மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுங்க என்றான் திலீப். ஃபாரினில் சென்று அவன் கற்றுக்கொண்ட சில பேசிக் டெவலப்மெண்ட் டெக்னிக்களை அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடிவு செய்தான். அந்த மீட்டிங் காலையில் 10 மணியிலிருந்து மத்தியானம் வரைக்கும் நடந்தது. அதை முடித்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டு வந்தான். அவள் இருக்கும் அறையின் கதவை தட்டினான். உள்ளே பூட்டு போடாமல் இருந்ததால் கதவு தானாக திறந்து சென்றது. உள்ளே அவள் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள். நதி, டைம் என்ன ஆகுது? இன்னும் தூங்கிட்டு இருக்க? ஆபீஸை நீ பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால தானே உன்கிட்ட கொடுத்தேன். இப்படி தூங்கிட்டு இருந்தா ஆபீஸை யார் பாத்துக்கிறது? என்ன பழி வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா
என் மேல கோவம் வந்தா என்கிட்ட டைரக்டா காட்டு. இவ்வளவு நாள் போன பிறகு கூட என் மேல உனக்கு கோவம் குறையலையா? ஏன் நதி, என் ஃபீலிங்ஸை உன்னால புரிஞ்சிக்கவே முடியலையா? ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை மட்டும் தான் யோசிக்கிறேன் என்று அவன் அவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கின்றான். நதியிடமிருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரவில்லை. நதி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என்று அவனது கையை பிடிக்கும் அவளது உடல் சூடாக இருப்பதை உணர்ந்தான். பின்பு அவளை நன்றாக எழுப்பி பார்க்கிறாள். அவளிடம் இருந்து எந்த அசைவும் இல்லை. நதி, உனக்கு என்னாச்சு என்று அவளது கன்னங்களை தட்டி பார்க்கிறான். உடனே அவளை தூக்கி காரில் கிடத்திக் கொண்டு மருத்துவமனைக்கு செல்கிறான். அங்கு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. நதிக்கு ட்ரீட்மெண்ட் செய்த மருத்துவரை அழைத்து பேச சென்றான். சார், நதிக்கு இப்ப எப்படி இருக்கு என்று கேட்கிறான். நீங்க யாரு என்றார் மருத்துவர். சார், நான் நதியோட ஹஸ்பண்ட் திலீப் என்றான் திலீப். ஓ அப்படியா என்று அவர் அமைதியாக இருந்தார். இவ்வளவு நாள் வராம இப்போ வந்திருக்கீங்க என்று கேட்கிறார் மருத்துவர். சார், 1 மந்த் ஃபாரின் போயிட்டு நேத்து தான் வந்தேன். நீங்க கேட்கறத பார்த்தா நதி ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களா என்று கேட்கிறான் திலீப். ஆமா திலீப் என்றார் மருத்துவர். சார், நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நதிக்கு என்னாச்சு என்று கேட்கிறான் திலீப். திலீப், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன் இருக்கு. ஈவினிங் உங்க வீட்டுக்கு வந்து சொல்றேன். எனக்கு இப்ப பேசுறதுக்கு டைம் இல்ல. நான் ஆபரேஷன் தியேட்டருக்கு போகணும். நீங்க நதியை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க என்று சொல்லிவிட்டு அந்த மருத்துவர் அங்கிருந்து வேகமாக சென்று விட்டார். சார், சொல்லிட்டு போங்க ப்ளீஸ் என்று அவர் பின்பாக கெஞ்சிக் கொண்டே செல்கிறான் திலீப். மாலை நேரம் மருத்துவர் வீட்டுக்கு வந்து தன்னிடம் பேசுவதாக சொல்லியிருந்தார். திலீப் நதி இருக்கும் அறையில் அவளுக்கு முன்பாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்கின்றான். மெத்தையின் மீது அமர்ந்து கொண்டு ரிலாக்ஸாக நதி காஃபி குடித்துக் கொண்டிருக்கிறாள். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறாள் நதி. குரல் கேட்டவுடன் வெளியே பார்க்கிறான். வெளியே யாரும் இல்லை. அறையில் இருந்து தலையை மட்டும் வெளியே நீட்டி எல்லா பக்கமும் சுற்றி பார்க்கிறான். கண்ணு கெட்டிய தொலைவு வரை யாரும் இல்லை. பின்பு திலீப் உள்ளே வந்து நதியை பார்த்து, நீ இப்ப என்கிட்ட பேசினியா என்று கேட்கிறான். என்றாள் நதி. உடனே அருகிலிருந்து நாற்காலியை இழுத்து அவளுக்கு முன்பாக போட்டு உட்கார்கிறான். நீ திடீர்னு பேசின உடனே என் காது கேட்க மாட்டேங்குது. மறுபடியும் கேளு என்றான் திலீப். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் என்றான் நதி. திலீப்பிற்கு கை கால் தரையில் இல்லை. அவளுக்கு முன்னின்று சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடுகிறான். அவன் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது டாக்டர் வருகிறார். உடனே ஆட்டத்தை நிறுத்திவிட்டு அடக்க ஒடுக்கமாய் நின்றான். உள்ள வாங்க டாக்டர் என்று அழைத்தான் திலீப். உள்ளே வந்து நாற்காலியில் அமர்ந்த டாக்டர், என்ன நதி, கொடுக்குற மாத்திரையெல்லாம் ஒழுங்கா போடுறியா என்றார் டாக்டர். கரெக்டா தான் டாக்டர் போட்டுட்டு இருக்கேன். ஆனா திடீர்னு அதிகமாயிடுது என்றாள் நதி. இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். நதி, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வரியா என்று கேட்கிறார் மருத்துவர். சரிங்க டாக்டர் என்று நதி அங்கிருந்து சென்ற பிறகு, டாக்டர், அவளுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க என்றான் திலீப். திலீப், நான் நினைச்ச மாதிரி இல்ல, ரொம்ப மோசம் ஆயிட்டே போகுது என்றார் மருத்துவர். டாக்டர், தயவு செஞ்சு எனக்கு தெளிவா சொல்லுங்க என்றான் திலீப். நான் சொல்றத பதட்டப்படாம கேளுங்க. நதி ஃபீவர்னு தான் ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. நான் ஃபீவருக்கான டேப்லெட் கொடுத்து அனுப்பிட்டேன். ஆனா 1 வாரம் ஆகியும் ஃபீவர் குறையலன்னு சொன்னதுனால அவளோட பிளட்டை டெஸ்ட் கொடுத்து அனுப்பினேன். அவளோட பிளட்ல வித்தியாசமான ஒரு செல் இருக்குது. 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த செல்லோட எண்ணிக்கை 700 இருந்தது. ஆனா இன்னைக்கு கொடுத்த பிளட் டெஸ்ட்ல செக் பண்ணி பார்க்கும்போது அந்த செல்லோட எண்ணிக்கை 3500 இருக்கு. போக போக குறையணும் பார்த்தா அதிகமாயிட்டே போகுது. இந்த நிலைமை அப்படியே நீடிச்சா நதி உயிருக்கு ஆபத்தாகும் என்றார் டாக்டர். மருத்துவர் சொல்ல சொல்ல அவனுக்கு பயமும் பதட்டமும் கூடிக்கொண்டே போகிறது. டாக்டர், எதனால இது வந்துச்சு? இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நதி இதுல இருந்து மீண்டு வரணும். அவ மட்டும் இல்லனா என் லைஃப் ஃபுல்லா எம்டியா இருக்கும். ப்ளீஸ் டாக்டர், சொல்லுங்க என்று பதட்டமாக கேட்கிறான் திலீப். திலீப், அது உங்க கையில தான் இருக்கு என்றார் டாக்டர். என் கையில இருக்கா? சொல்லுங்க டாக்டர், என்ன பண்ணணும் என்றான் திலீப். நதி தன்னுடைய தோலை வெள்ளையா மாத்துறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா? நான் நதி கிட்ட கேட்டா அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீங்க அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அவங்க சாப்பிட்ற மருந்து என்னன்னு தெரிஞ்சா கூட அதை வச்சு ரிசர்ச் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் என்றார் மருத்துவர். நதி உள்ளே வருகிறாள். அவர் கொடுத்த தண்ணீரை குடித்துவிட்டு அவளுக்காக கொண்டு வந்த மருந்து மாத்திரைகளை அவளிடம் கொடுத்துவிட்டு சென்றார். டாக்டர் சென்றதிலிருந்து நதியை பார்த்து கொண்டே இருக்கிறான் திலீப். திலீப், ஏன் அப்படி பாக்குறீங்க? எனக்கு பயமா இருக்கு என்றாள் நதி. அவளுக்கு முன்பாக வேகமாக எழுந்து அங்கிருந்து அலமாரியில் எதையோ தேடுகிறான். சில பொருட்களை வேண்டுமென்றே கீழே தள்ளி விடுகிறான். திலீப், ஏதாவது உடஞ்சிட்டு போகுது. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன தேடிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, நான் எடுத்து கொடுக்குறேன் என்றாள் நதி. உடனே அங்கிருந்து சென்று கையில் எதையோ எடுத்துக்கொண்டு உள்ளே வருகிறான். இத பிடி என்று கொடுக்கிறான். அச்சோ, ஆசிட், இதை எதுக்காக எங்கே கொண்டு வந்தீங்க என்றாள் நதி. உன்னோட கையால என் மேல ஊத்திடு என்றான் திலீப். திலீப், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்கு இப்படி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு என்றாள் நதி. நீ செய்யறத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு நதி. நீ தான் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க என்றான் திலீப். நான் என்ன பண்ண என்றாள் நதி. ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரி பேசாத. என்ன மருந்து சாப்பிட்ட? போய் சொல்லாம சொல்லு. நதி, நான் சொல்றத நீ நம்புவியா நம்ப மாட்டியானலாம் எனக்கு தெரியல. நேரத்தை பார்த்து இப்பெல்லாம் நான் யார்கிட்டயும் பேசுறது கிடையாது. எல்லார்கிட்டயும் சகஜமா தான் பேசிட்டு இருக்கேன். என்னோட மாற்றத்தை நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு. நான் திருந்திட்டேன். ஆனா நீ தான் புதுசா ஏதோ ஒரு பழக்கத்தை கத்துட்டு இருக்க என்று ஆவேசமாக பேசினான் திலீப். திலீப், டாக்டர் கேட்டா அதே கொஸ்டினை தான் நீயும் என்கிட்ட கேட்கிற. என்னோட கலர் என்னோட அடையாளம். யாருக்காகவும் அதை நான் மாத்திக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நீயும் என்ன சந்தேகப்படாத திலீப். ஐயாவை எனக்கு எவ்வளவு பிடிக்கணும்னு உனக்கு தெரியும். அவர் மேல ப்ராமிஸா நான் என்னோட கலரை மாத்திக்க நான் எந்த முயற்சியும் செய்யல. நான் ஆளணும்னு ஆசைப்படுறேன். உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் நான் எப்படி என் கலரை மாத்திக்க முயற்சி செய்வேன்? என்ன நம்புங்க திலீப் என்றான் நதி. சரி சரி நதி, நீ சொல்றத நான் நம்புறேன். டாக்டர் பேசிட்டு போனதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு நதி. நதி, உனக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கு பூஜா நீ காரணமா இருப்பாங்களோ என்கிறான் திலீப். திலீப், நீங்களா இப்படி பேசுறீங்க? என்னால நம்பவே முடியல என்று கேட்கிறாள் நதி. இல்ல நதி, எனக்கு அவங்க மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு என்றான் திலீப். இல்ல திலீப், அவங்க என்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. என்னை பத்தி பேசுறது கிடையாது. என்னை பத்தியும் பேசுறது கிடையாது. நான் இருந்தா கூட அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னை டிஸ்டர்ப் பண்ணல. அவங்களால இல்ல திலீப், எனக்கு ஏதோ பிரச்சனை, அதனால இப்படி இருக்கு. அவங்க மேல பழி போடுறது தப்பு.
நீ அவங்க மேல நம்பிக்கையா பேசுறது கூட எனக்கு ஆச்சரியமா இருக்கு நதி என்றான் திலீப். காலம் மாற மாற எல்லாமே மாறும். டாக்டர் என்ன சொல்லிட்டு போனாங்க என்று கேட்கிறாள் நதி. உனக்கு வந்திருக்கிற இந்த நோய்க்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம சைட்ல இருந்து ஏதாவது நம்ம பண்ணணும் என்றான் திலீப். இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கையில் அங்கு வேலை செய்யும் சமையல்காரி அவளுக்கு தேவையான உணவை கொண்டு வந்து கொடுக்கிறாள். சமையல்காரியின் குழந்தை அவளது முந்தானையை பிடித்துக் கொண்டே அவளின் பின்புறமாக நடந்து வந்தது. இவர்கள் இருவரும் அறைக்குள் நுழைந்தவுடன் உணவை அவளுக்கு முன் வைத்தாள். அவள் வைத்துவிட்டு திரும்பும் பொழுது குழந்தை அங்கிருந்து பொம்மை ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு நின்றது. அதை அவள் குழந்தையிடமிருந்து வாங்கி வைக்க முயற்சி செய்தாள். அது கொடுக்க மறுத்து அடம் பிடித்தது. அக்கா, பொம்மையை வாங்காதீங்க, கொஞ்ச நேரம் விளையாடட்டும் என்றாள் நதி. சரிம்மா என்று சொல்லிவிட்டு குழந்தையை உள்ளே விட்டுவிட்டு அவள் சென்றாள். சரி நதி, டைம் ஆயிடுச்சு, நீ சாப்பிடு, டேப்லெட் போடணும் என்று திலீப் சொல்லும் பொழுது அந்த குழந்தை அவளின் அருகில் வந்து நின்றது. அவளுக்காக கொண்டு வந்த உணவிலிருந்து கொஞ்சம் எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டி விடுகிறாள். இதை பார்த்த அந்த குழந்தையின் அம்மா வேகமாக உள்ளே நுழைந்து வருகிறாள். அவளின் நிறம் பேசும். இந்த தொடர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைக்களம் காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து